இப்படி பேசாதீங்க. ஏன்னா எங்கள் முன்னோர்கள் இப்படி பேசினாலே ஒருமையில் தான் வரும். அப்படி யாரையும் வந்து நம்ம வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவருக்கு பயம் வரணுன்னு இன்னொருத்தரை யாருன்னா கூப்பிட்டு அடிப்போம் பார்த்தீங்களா? சரி, நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி ஹேர் கேரில் போயிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டாங்க. போட்டிங்கன்னா உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டும் வீடியோவும் வெளியே வரும். தயவு செஞ்சு கம்னு இருங்க. அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு பிடிங்கிடுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆந்திரா போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்களா என்னதான் நடந்துச்சு விஷயம்? ஆமாம், அது வந்து நம்ம வந்து எப்போவுமே கை கட்டி பேசுவோம். அது அக்காவுக்கு நல்லாவே தெரியும். இப்போது பாரதிய ஜனதாக்காரங்க கொதிக்கிறதோட இந்த சீனை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களும் சில சங்கங்கள், முக்கியமான சங்கங்கள், பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் கொதிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஏன் தமிழச்சியை நீங்கள் பேசுங்க வேணான்னு சொல்ல, அவங்க உங்ககிட்ட இருக்கலாம், நீங்கள் கொடுத்தது எல்லாமே இது பண்ணாங்க. இப்படி பேசாதீங்க. ஏன்னா எங்கள் முன்னோர்கள் எங்கள் பெண்களை மதிக்கணும். அவங்க எங்கே வேணா இருக்கட்டும், எங்கள் கட்சியில் இருக்கட்டும், ஆப்போசிட் கட்சியில் இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், இப்படி பேசுறது தப்பு. அந்த இவங்க அதுக்கு சப்பக்கட்டு எது வேணா காட்டி அவங்களே கூட சொல்லிட்டோம். என்கிட்ட பாசமாக பேசினார், அப்படி பேசினார், இப்படி பேசினார். என்ன இருந்தாலும் எங்கள் ஊர் எங்கள் அக்காவை நீங்கள் இப்படி பேசுறது தப்பு. இப்படி பேசினாலே ஒருமையில் தான் வரும். அப்படி யாரையும் வந்து நம்ம வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. புரியுதுங்களா? சில பேர்லாம் நம்ம பசங்களாம் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டோம். அந்த மாதிரி வந்து பல பேர் இருக்கிற சங்கத்தில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா அது கண்டிப்பாக எதிர்வினைகள் வரதான் செய்யும். அதுதான் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு பாரதிய ஜனதாலேருந்து குரல் கொடுத்துருந்தா அதுதான் உண்மையான அதுதான் ஒரு சமதர்மமாக இருந்திருக்கும், சமத்துவமாக இருந்திருக்கும். அவங்க கொடுக்காது தான் வருத்தமாக இருக்குது. மேடையிலே அமித்ஷா இவ்வளோ தைரியமாக பண்ணுறதுக்கான நோக்கம் எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனை பேசலை. பக்கத்தில் இருக்கிறார்ல சந்திரபாபு நாயுடு, அவருக்கு பயம் வரணுன்னு இன்னொருத்தரை யாருன்னா கூப்பிட்டு அடிப்போம் பார்த்தீங்களா? சரி, நிறைய படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா, கூப்பிட்டு அடிப்போம் பார்த்தீங்களா? அதனால் இவங்களை மிரட்டுறாரு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை தான் மிரட்டுறாருன்றது புரியும். மூணோட போதைக்கு நாங்கள் ஆள் கிடையாது. எங்கள் அக்கா, அதாவது நீங்கள் வந்து இப்படி பேசியிருக்கூடாது. நீங்கள் அவரை மிரட்டுறதா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே மிரட்டியிருக்கணும். அதை விட்டு இவங்களை கூப்பிட்டு மிரட்டுற மாதிரி பேசுறது தப்பு. அதை தான் நான் சொல்கிறேன். அது வந்து சந்திரபாபு நாயுடுக்கு தான் ஒரு ஆமாம், இது அக்கா மிரட்டல, சந்திரபாபு நாயுடு மிரட்டுறதை இவங்க மூலியமாக கன்வே பண்ணுறாரு. அதை தான் அவர் இவங்க மூலியமாக காட்டுறாரு. அவர் மேலே இருக்க கோவத்தை இவங்க மேலே காட்டுறாரு. என்ன இருந்தாலும் எங்கள் அக்காவை நீங்கள் இந்த ஒருமையில் கையை காமிச்சு பேசுறது தப்பு. நாங்கள் தான் பேசுவோம். நீ என்னடா நீ அந்த கட்சி அந்த, இது எங்கள் அக்கா. ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்கள் அக்கா தான் தென் சென்னையில். புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலை வார் ரூமில் இருக்கவங்களாம் வந்து இந்த தப்பாக பேசுகிறாங்க, பரட்டை அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது இனி நேற்று பேசலையே, 6 வருஷத்துக்கு முன்னாடியும் பேசினாங்க. இவங்களே நிறைய என்னை ஒரு பெண் என்றும் பெறாமல் என் மொழியையும் என்னையும் அவதூறாக பேசுகிறார்கள். சமூக வலைதளங்களில் ரொம்ப கொச்சையாக பேசுகிறார்கள். இது வந்து அவமதிக்க வேண்டிய செயல். இவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடியும் பேசினாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடியும் பேசினாங்க, இப்பயும் பேசுகிறாங்க. அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டாங்க. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி ஹேர் கேரில் போயிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டாங்க. பட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதாவது ஒருத்தவங்களை தப்பாக பேசுகிறதோ, பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பேசதாங்க செய்வாங்க. அவங்க இதெல்லாம் நிறைய பார்த்துட்டாங்க. இப்போ கண்டென்ட் இல்லைன்னு அந்த கண்டென்ட் எடுத்து பேசுகிறாங்க. இல்லை, ஒரே கட்சிக்குள்ளே இருக்கவங்களே அப்படி பண்ணுறாங்களா? அதுதான் அந்த கட்சிக்குள்ளேருந்து எவ்வளோ வீடியோ வந்தது. ஒருத்தர் 4 ரூம் உள்ள 4 செவத்து உள்ள நடக்கிறத எடுத்து வெளியே போட்டாங்க. அந்த கட்சியில் தான் ட்ரெயினில் பிடிச்சாங்க. காசு தாம்பரத்தில் போய் பிடிச்சாங்க. அதுவும் அவங்க கட்சி உள்ளேருந்து வந்த பூகம்பம் தான். எவ்வளோ விஷயம் அவங்க கட்சி உள்ளேருந்து வந்தது உங்களுக்கே தெரியும். ரெக்கார்டிங் எவ்வளோ வீடியோ, நீங்கள் எடுக்கிற வீடியோவோட அங்கேருந்து வர வீடியோ தான் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த கட்சி வந்து வேறு விதமாக மாறினது எப்பயோ மாறி போச்சு. அங்கே வந்து பேச்சுகள் வர்றதோட செயல்கள் தான் நிறைய வருது. அதெல்லாம் வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி இப்போ அக்கா வந்து கவர்னர் பதவியெல்லாம் விட்டுட்டு கட்சிக்காக வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு அல்வா கொடுத்த மாதிரியான நிலைமை தானே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கவர்னர் பதவி அது வாங்கினாங்க, வச்சுருந்தாங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இவங்களே ரிசைன் பண்ணாங்களா, இல்லை அவங்க ரிசைன் பண்ண சொன்னாங்களா, அது தெரியல. ஆனால் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்க, அது போய் பாரதிய ஜனதா ஆளுங்களை போய் கேளுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு விட்டு தான் போனாங்க. திருப்பணியும் வந்து தென் சென்னையில் நின்னாங்க. மறுபடியும் வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. இதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு இது கிடைக்குமா, மரியாதை கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். அவங்க தான் பார்த்து முடிவு எடுக்கணும்.
மாநில தலைவர் இருக்காங்க பதவி வந்து போட்டி இருக்கனால தான் தமிழிசையும் அண்ணாமலை சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படியான மாநில தலைவர் போட்டிலாம் இல்லை. அவர் மாநில தலைவர் அடுத்த 5 வருஷத்துக்கு அண்ணாமலை தான் இருப்பார். இவங்க நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அவர் அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு லாபி ரெடி பண்ணி வச்சிட்டார் அவர். ஸோ அவரோட கட்டணம் அங்கே இதுவாக தான் இருக்குது. ஒரு வேளை இவர் இப்படி பேசினார் பார்த்தீங்களா, அதுக்கு காரணமும் அவர் அண்ணாமலை அண்ணனாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு யாரும் போட்டி போடாதீங்க. போட்டி போட்டிங்கன்னா உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டும் வீடியோவும் வெளியே வரும். தயவு செஞ்சு கம்னு இருங்கன்றேன். அமித்ஷாவோட வீடியோ அண்ணாமலை இருக்குன்றீங்களா? இல்லை இங்கே போட்டி போடுறாங்கல்ல யார், சில பேர் தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே தலைவர் ஆகணும்னு ட்ரை பண்ணவங்களுக்கு என்ன நடந்ததோ இது வரைக்கும் எப்படி நடந்ததோ அதே தான் இனிமேலும் நடக்கும். அதனால் அந்த பதவிக்கு யாரும் வந்து குறுக்க வராதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உருண்டு பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். யாருக்கு சொல்கிறேன்னா சரத்குமார் அண்ணனுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் உருண்டு பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அதனால் நீங்கள் வந்து மாநில தலைவராக ஆக முடியாது, அப்படியே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 கட்சிக்காரங்க அங்கே கழிச்சிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. எப்படியாவது உள்ளே வந்து வாங்கிடலான்னு. ஆனால் வாசனை அது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று நம்ம திருநெல்வேலியில் நின்னார்ல ஒருத்தர், நயினார் நாகேந்திரன் நின்னார்ல, அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காது. நிர்மலா சீதாராமன் மேடம்க்கு என்ன நடந்தது, எந்த ஒரு எலெக்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் மறுபடியும் நிதி அமைச்சர் ஆனாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அதனால் கத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிர்மலா சீதாராமன் மேடமுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்னைய வரையில் இந்தியாவில் ஒரு நிதி அமைச்சரை பாரதிய ஜனதாவால் பிடிக்க முடியல. அதுதான் பார்க்குறேன். புதுசாக யாரையும் பிடிக்க முடியல. அது பார்த்து அந்த நிதி அமைச்சர் பதவியை பார்த்து பயப்படுறாங்க. அப்படின்றதுனால பழைய ஆளை கூப்பிட்டு வச்சிடுறாங்க ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கறதா சொல்லி எல்லாம் டெல்லி போனார். ஆனால் எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதே அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு பிடிங்கிடுவாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒன்று அமைச்சர் பதவி வேணுமா, நிறைய இருக்குது. பவுட்ரு, சுண்ணம், ஹேர் ஆயில் எல்லாமே இருக்குது. நீ எது வேணால் அச்சுக்க, ஆனால் அந்த பதவியை கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் தமிழ்நாடே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி அதிலே இருந்துக்குங்க, தலைவராகவே இருந்துங்க, ஆனால் அமைச்சர் பதவி கேட்காதீங்க. 26 வந்து முற்று விட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது.